15 20 நாளாட்டு நம்ம இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஒரு மாதிரி ஒரு செக்ஷன் ஆண்டு நம்ம வந்திருக்க ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து வாசிச்சு அதுக்கான ஒரு ப்ராப்பர் ரிப்ளை நம்ம ஒரு ஃபுல் வீடியோ திங். நான் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடும்போது எனக்கு ஒரு அளவுக்கு ரீச் கிடைக்குது. பட் அந்த ரீச் என்னன்னா நான் எப்பவுமே வியூஸ் லைக்ஸ் எல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் அது மட்டும் இல்லைங்க. நான் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது என் வீடியோவே 2 பேர் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ரொம்ப கிரிஞ்சா போதும். சரி, இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வாசிப்போம். ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் அஜித். லாஸ்ட் ஒரு 10 15 20 நாளாட்டு நம்ம இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஒரு மாதிரி நல்ல லெவலுக்கு போயிட்டு இருக்கு. நிறைய கமெண்ட்ஸ் வருது. அது ப்ராப்பரா ரிப்ளை கொடுக்க முடியல. பட் இன்னைக்கு அதான் ஒரு செக்ஷன் ஆண்டு நம்ம வந்திருக்க ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து வாசிச்சு அதுக்கான ஒரு ப்ராப்பர் ரிப்ளை நம்ம ஒரு ஃபுல் வீடியோட்டு யூடியூப்ல போடலாம். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல எப்படி எல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போட்டு ஒரு ஃபுல் வீடியோ அப்படி யூடியூப்ல போடலாம் தான் பிளான். அண்ட் ஒன் மோர் திங், நான் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடும்போது எனக்கு ஒரு அளவுக்கு ரீச் கிடைக்குது. பட் அந்த ரீச் என்னன்னா நான் எப்பவுமே வியூஸ் லைக்ஸ் எல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்க. ஷேரு, ரீபோஸ்ட், சேவ் அது மக்களுக்கு எப்படி அந்த வகையில யூஸ் ஆகுது, எப்படி அது போய் சேருது அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். அந்த அளவுக்கு லாஸ்ட் ஒரு 20 நாளாட்டு நான் போட்ட கண்டென்ட்ஸ் மக்கள் ரசிக்கிறாங்க. நிறைய பேர் என்ன ஃபாலோ பண்றாங்க. நிறைய பேர் இது பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல இன்பாக்ஸ்ல மெசேஜ் பண்றாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் அது மட்டும் இல்லைங்க. நான் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது என் வீடியோவே 2 பேர் பக்கத்துல இருந்து பாக்குறாங்க. நான் யாருமே கூட தெரியாது, என் வீடியோ இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் பீன் மோர் ஓவர்வெல்மிங் வென் ஐ சி திஸ் திங்ஸ் அரௌண்ட் மை என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு ஃபீலிங்கா இருக்கும். அது ரொம்ப ஒரு எமோஷனலாகவும் இருக்கும். சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றேன். ரொம்ப கிரிஞ்சா போதும். சரி, இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வாசிப்போம். யாராவது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் பாருங்க. இந்த வீடியோ ஃபுல்லாவே ரொம்ப ஒரு ஃபன்னும் இந்த கமெண்ட்ஸுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம மார்த்தாண்டம் ரீல்ஸ் நல்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அந்த ரீல்ஸோட கமெண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க. பர்சனலா ரொம்ப பிடிச்சது 2-3 விஷயம் நான் சொல்றேன். பர்சனலா பிடிச்சது மட்டும் இல்ல, இவங்க கமெண்ட் பண்ண 2-3 விஷயங்கள் எனக்கு நான் நேற்று நைட்டு வாசிச்சப்போ தான் எனக்கு அது புரிஞ்சு சொல்லி எல்லாத்துக்குமே ரிப்ளை இருக்கு. எல்லா விஷயத்துக்குமே ரிப்ளை இருக்கு. அண்ட் அதுல 2-3 விஷயம். ஷேக் ரெய்னி டைம் அப்படியே சொர்க்கம் மாதிரியே இருக்கும். யா, தட்ஸ் பர்ஃபெக்ட். ரெய்னி டைம்ல எப்பவுமே நம்ம ஊர் சொர்க்கம் மாதிரியே இருக்கும். நம்ம மார்த்தாண்டம் மட்டும் கிடையாதுங்க. ஆல் ஓவர் சரௌண்டிங்ஸ் இன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் வில் பி லைக் ஏ ஹெவன் இந்த ரெயின் டைம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு. நம்ம மார்த்தாண்டம் ஹார்ட் நிறைய பேர் கமெண்ட் எல்லாம் அடிச்சிருக்காங்க. பட் இதெல்லாம் பார்க்கணும் ஒரு ஓவர்வெல்மிங். காப்பு கார்டுன்னு அடிச்சிருக்கான் தம்பி. அது காப்பு கார்டு கிடையாது, மார்த்தாண்டம். யா, காப்பு கார்டு. அண்ட் செப்சின்னு ஒரு பையன் அடிச்சிருக்கான். நாட் மார்த்தாண்டம், கன்னியாகுமரி இஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல். யா ப்ரோ, ஐ அக்செப்ட் தட் கன்னியாகுமரி இஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல். பட் இன் திஸ் வீடியோ மார்த்தாண்டம் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் தென் 9787 சையத். ஷுவர், காலேஜ் படிக்கும்போது லீவ்ல பஸ்ல ஊருக்கு வரும்போது காவல் கிணறு தாண்டினா உடனே ஒரு ஃபீலிங். எஸ்இடிசி பஸ்ல ஜன்னல்ல கொஞ்சம் ஓபன் பண்ணி வைக்கும்போது ஒரு இதமான காத்து, நம்ம டிஸ்ட்ரிக்ட் வேற லெவல் ஃபீலிங். யா, ஐ ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ். நானும் திருநெல்வேலியில வரும்போது அந்த காவல் கிணறு தாண்டுமோ அது வேற ஒரு ஃபீல்ட்ல இருக்கும்போது நம்ம காவல் கிணறு தாண்டும் போது இட்ஸ் வில் கிவ் another ஃபீலிங். அண்ட் மதர் டவுன் அப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் கொடுக்கும். ஐ ஆல்சோ அக்செப்ட் இட் ப்ரோ. இட்ஸ் பீன் ஏ மிராக்கிள் ஃபீலிங் அப்படின்னு ஒரு சம்பவம் தான் அந்த ஒரு ஃபீலு. அண்ட் அதுக்கப்புறம் வேற கமெண்ட்ஸ் பார்ப்போமா. சஞ்சய் ஜோஸ்பின், வரேன் ஜஸ்ட் 15 days நம்ம ஊரை பார்த்து 30 months ஆகுது. யா ப்ரோ, கமான். இதெல்லாம் நம்ம வெளியூர்ல வேலைக்கு போயிருக்காங்க. பாருங்க, நம்ம ஊரை என்ஜாய் பண்ணுங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, அட்மையர் பண்ணுங்க. அண்ட் ஜோயல் பென்னி, எல்லாம் ஓகே, அந்த பிரிட்ஜ் மட்டும்தான் கொஞ்சம் பயமா இருக்கு ப்ரோ. அது பிரிட்ஜ் பில்ட் பண்ணி 7-8 வருஷத்துக்கு மேல ஆகுது, இதுவரையும் ஒன்னாகல. இல்ல, எதுக்கு பயப்படுறீங்க? நல்லாதான் இருக்கு அதுவும். அன்னே சிங், இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், அதான் கொத்தா வெட்டி கொண்டு போறாங்கள மலிவுல தான். இதெல்லாம் பொலிட்டிக்ஸ் ரூட்டடாட்டு போயிடும். அது நமக்கு தேவையில்லை பேசுறதுக்கு. அண்ட் மிஸ்டர் மனோஜ் XMX லைஃப்,
சொந்தக்காரங்க எப்ப திரும்பி போவாங்கன்னு கேக்குறாங்க. இதுக்கு எதுக்கு ஊருக்கு வந்தேன்னு இருக்குது. யா ப்ரோ, சொந்தக்காரங்கன்னா அப்படிதான், எப்போ திரும்பி போவேன்னு எல்லாருமே கேட்பாங்க. டோன்ட் மைண்ட், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். சொந்தக்காரங்க அப்படி கேட்டுட்டு தான் இருப்பாங்க. பட் வி ஷுட் அட்மயர் அண்ட் என்ஜாய் அவர் லைஃப் இன் அவர் ஹோம் டவுன் அப்படின்னு தான் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். ஷீபா ஜெஸ் பிளேஸ் சூப்பர், பட் அங்க இருக்கிற பீப்புள்ஸ் ஒஸ்ட். இது கொஞ்சம் தவறான ஒரு கமெண்டா இருக்கு. என்னன்னா, பிளேஸும் சூப்பர், இங்க இருக்கிற மக்களும் சூப்பருங்க. யாருக்காவது ஒண்ணுன்னா போய் நிப்பாங்க எல்லாருமே. இங்க ஒஸ்ட்னு சொல்ற அளவுக்கு உங்க லைஃப்ல என்ன நடந்திருக்குன்னு தெரியல. பட் ஆல்வேஸ் அவர் பிளேஸ் அண்ட் அவர் பீப்புள்ஸ் ஆர் வெரி ஜெம் அண்ட் பியூட்டிஃபுல். தென் இந்த ஒரு கமெண்ட் தான், ஷேர் 992 சர்ச்சும் கோவிலும் போட்டீங்க, மார்த்தாண்ட பள்ளிவாசல சேர்ந்து போட்டிருக்கலாமே ப்ரோ. ஐ எம் ரியலி சாரி ப்ரோ, நான் அது எடுக்கல. அது ஏன் மிஸ்டேக் தான், ஏன் தப்பு தான். நம்ம எல்லாருமே ஒண்ணு மண்ணா இருக்கிறோம். நான் எந்த வீடியோ எடுத்தாலும் பள்ளிவாசலையும் எடுப்பேன். ஆனா இங்க பள்ளிவாசல் எடுக்கல. இட்ஸ் ரியலி சாரி, இட்ஸ் மை மிஸ்டேக். அடுத்த வீடியோல கண்டிப்பா நான் மார்த்தாண்ட வீடியோ பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அந்த பள்ளிவாசல் வச்சுதான் போடுவேன். சாரி ப்ரோ, நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பா இதை போடுவேன். டோன்ட் மைண்ட், நான் கண்டிப்பா இந்த வீடியோ போடுவேன். ஓகே, சாரி. அண்ட் தென் ஃபீல் பண்ண வைக்காதீங்கடா, யாரோ வெளியூர்ல தான் இருக்கிறவன்னு நினைக்கிறேன். ஃபீல் பண்ண வைக்காதீங்கடான்னு சொல்றாங்க. ஃபீலிங் எல்லாம் இல்ல ப்ரோ, நம்ம ஊரு நம்ம தான் ரசிக்கணும். ரசிச்சு அடுத்தவங்களுக்கு காட்டணும். நைஸ், மை நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் கன்னியாகுமரி. வாவ், பிக். செல்லச்சந்திர ராதலட்சுமி, ஐயா, அவர்களுக்கு அவரவர் ஊர் தான் சொர்க்கம். ஆமா, உண்மை. அவங்களுக்கு அவங்க ஊர் தான் சொர்க்கம். எப்பவுமே அது உண்மைதான். அண்ட் தென் நிறைய பார்த்து நிறைய இதெல்லாம் வந்திருக்கு. பட் இவ்வளோ இந்த வீடியோவுக்கு வந்த ஒரு ரெஸ்பான்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். பட் இந்த ரெஸ்பான்ஸும் எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு, எல்லாருமே ரசிச்சிருந்தோம். அண்ட் அடுத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோஸுக்கும் நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அந்த கமெண்ட்ஸை நாங்கள் வாசிக்கேன். நான் எந்த வீடியோன்னு சொல்லிட்டு சைட்ல போட்டுட்டு அந்த கமெண்ட்ஸை நான் வாசிக்கிறேன். ஓகே. 4 மார்த்தாண்டம் தேவஸ் தொடுவட்டி இல்ல ப்ரோ, தொடுவட்டி எல்லாம் இப்போ வந்தது. And Christo Coil LMS. Thankfully remembering our advisor James Emlyn British Christmas LMS missionary who is called maker of modern Marthanam, started educational service and medical facilities in Marthanam, purchased a large area of main central Marthanam which surrounds the Marthanam Church School and NMCC College. அவர் ஹிஸ்டரியை என்னை விட சூப்பரா பேசியிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் மேன் ப்ரோ. அருமனை பத்தி பேசுங்க, கண்டிப்பா பேசுறேன். அண்ட் மார்த்தாண்டம் வருமா 18ஆம் நூற்றாண்டு, தொடுவட்டி 10ஆம் நூற்றாண்டு. அதுக்கு முன்னொரு என்ன பேர் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி எல்லாம் நான் போகல. அதுக்கப்புறம் நான் சொல்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் மார்த்தாண்டம் தான் பேர் வந்துச்சு, தொடுவட்டின்னு வந்ததுலாம் ரெண்டாவது வந்ததுதான். அண்ட் இந்த ஒரு கமெண்ட் தான், இந்துஸோட ப்ராப்பர்ட்டியில கட்டின சர்ச்சுன்னு கிளியரா சொல்லல. யார்ல நீ? இல்ல நான் தெரியாம கேட்கேன், யார்ல நீ? ஒரு சர்ச்சு கட்டி அது ஒரு ஃபேமஸ் ஆகி, இப்போ கோவில் நம்ம கட்டி ஃபேமஸ் ஆயிருக்கோம். இந்துவோட ப்ராப்பர்ட்டின்னு நீ என்ன சர்வேலிஸ்டோ இல்லைன்னா சாமி சர்க்கம், நான் மாலையிட்டு இருக்கேன், வீட்டுல உள்ள சொத்து ஏதாவது எடுத்துட்டு வந்துட்டு இது கட்டினாங்களா? எப்படி நீ இது சொல்லலாம் இந்துவோட ப்ராப்பர்ட்டி? நானும் ஒரு ஹிந்து தான். பட் இது நீ வைக்கிற தப்பு. ஏதாவது ப்ரூஃப் ஏதாவது இருக்கணும். இல்ல இந்துவோட ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டின்னு ஒரு சர்ச்சு கட்டி இருக்கு, அது ரொம்ப ஃபேமஸா இருக்கு, அதை பத்தி ஒரு வீடியோ போட்டா கமெண்ட் பாருங்க. ஹிந்துஸோட ப்ராப்பர்ட்டியில கட்டின சர்ச்சுன்னு கிளியரா சொல்ல, நீங்க ஒரு ரிலீஜியன் அடி உண்டாக்கிட்டு இருக்கு. யாரா நீங்க எல்லாரும் ஒத்துமையா வாழ்ந்துட்டு இருக்கும்போது இப்படிப்பட்ட சில கேவலமான மதவாதிகள் தான் நம்ம ஊரே அழிச்சிட்டு இருக்காங்க மேக்சிமம். அதான் உண்மை. ஸோ இந்த வீடியோஸ்ல இவ்வளவுதான் கமெண்ட்ஸ். அண்ட் இந்த 2 வீடியோஸ் பத்தி தான் நான் கமெண்ட்ஸ் பேசணும். நிறைய வீடியோஸ் வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கோம். கமெண்ட்ஸ் நிறைய, இந்த கோவிலை பத்தி பேசுங்க, அந்த கோவிலை பத்தி பேசுங்க ப்ரோ அப்படின்னு இன்பாக்ஸ்லயும் கமெண்ட்ஸ்லயும் வந்து நிறைய பேர் கேட்டீங்க. கண்டிப்பா எல்லா கோவிலை பத்தியும் எல்லாத்தையும் பத்தி பேசுவோம். உங்க ஏரியா, உங்க கோவிலோட ஹிஸ்டரி எனக்கு ஒரு நோட்ஸாட் அனுப்புனீங்கன்னா, நான் எல்லாரும் இன்பாக்ஸ்ல வரவங்கள்ட்டையும் எல்லாத்தையுமே இதான் சொல்றேன், ஹிஸ்டரி வந்து இன்பாக்ஸ்ல நீங்க அனுப்புனீங்கன்னா கண்டிப்பா அந்த ஒரு விஷயங்களை பத்தி நம்ம பேசுவோம். நிறைய பேர் வந்து டிஎம்லையும் இன்பாக்ஸ்லையும் கமெண்ட்லையும் எல்லாத்துலயும் வந்து பேசுறீங்க. இட்ஸ் பீன் ஓவர்வெல்மிங் ஃபார் த லாஸ்ட் 20 days அப்படின்னே சொல்லலாம். ஒரு சந்தோஷமான ஒரு விஷயங்களா இருந்தாலும் கொஞ்சம் எங்க கொண்டு நிறுத்தும்னு தெரியாது. பட் ஐ ஆம் லுக்கிங் ஃபார் தட் ஃபார்வர்டிங் மூமெண்ட் வேர் வி ஹாவ் டு கோ, வேர் ஐ ஹாவ் அச்சீவ், வேர் ஐ ஹாவ் எய்ம்ட்
டு கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த முன்வைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம், போட்காஸ்ட் தொடங்கணும்னு ஆசை. போட்காஸ்ட் தொடங்கலான்னு முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கான ஒர்க்கு போயிட்டு இருக்கு. போட்காஸ்ட்ல வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு பர்சன் தான். போட்காஸ்ட் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஒரு மணிக்கு இப்போ நம்ம ஷார்ட்ஸோ ரீல்ஸுக்கோ அடிமையா இருக்கிறோம்னா இந்த லாங் வீடியோஸ் பார்க்கறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த போட்காஸ்ட்னு சொல்றது. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணோம். நமக்கு தெரிஞ்சது இல்லைன்னா ஆப்போசிட்ல இருக்கிற ஆளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஷேர் பண்றோம். anyone interested to do podcast with me, please comment on TM ஆர் என் இன்பாக்ஸா என் வாட்ஸ்அப்லயே வந்து பேசுங்க. நமக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுவோம். கம்யூனிகேட் பண்ணிட்டு சூன் இந்த போட்காஸ்ட நமக்கு தொடங்குவோம். கமான் ப்ளீஸ். அண்ட் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறவங்க இந்த மாதிரி ஒரு கமெண்ட் செக்ஷன் எடுத்துட்டு வந்துட்டு இன்னும் ஒரு வீடியோஸ் ரீச் ஆனா இந்த மாதிரி ஒரு கமெண்ட் செக்ஷன் எடுத்துட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட நான் வரேன். அண்ட் அடுத்த வீடியோல பாக்குறவங்க பாய். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. See you.